ஓகே, வெல்கம் பேக் கைஸ். இப்போது சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ அதில் ஒரு கண்டினியூட்டி தான் இப்போ வந்து செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தது ஒரு 17 ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதாவது அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், அதாவது இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன பார்த்தோம்? ஒரு 17 சொன்னோம் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 டாபிக் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற இந்த டாபிக் தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போது அதோட கண்டினியூட்டி தான். ஓகேங்களா? போலாமா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர்ஸில் அடுத்து பார்க்க போகிறதுனா அது 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இதோட சிமிலராக தான் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம், டிபிஎஸ்பி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? இது அடிப்படை உரிமைகள், இது அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், இது அடிப்படை கடமைகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மூணாவது. ஓகேங்களா? இது மூணுமே இம்பார்ட்டன்ட்டு. இதில் பார்க்க போகிறது மூணாவது. ஓகேங்களா? இது என்ன சொல்கிறாங்க? பகுதி 4A. அது என்ன இந்த 4A அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிறது என்ன பொருள் பண்ணுது அப்படின்னாக்கா, ஆல்ரெடி 4 அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எங்கே பார்த்தோம்? நம்ம டிபிஎஸ்பியில் பார்த்தோம். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்ட் 4 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்பவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பார்ட் 4ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஓகேங்களா? நான் பின்னாடி சொல்கிறேன் அது என்னன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க? அதை சேர்க்கணும். எங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னா, டிபிஎஸ்பிக்கு அடுத்ததாக சேர்க்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி பார்ட் 5 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே அதை தள்ள முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிபிஎஸ்பிக்கு அப்புறம் இந்த பார்ட் 4லேயே ஏ அப்படிங்கிற ஒன்று சேர்க்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதா? அந்த ஏ அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ என்னென்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்பவே இதுக்கான தேவை இல்லை. அப்போது ஒரு பர்டிகுலர் டயத்தில் இதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட் பண்ண பார்ட், புதுசாக வந்து உள்ளே சேர்க்குறாங்க. ஓகேங்களா? அதனால தான் அது பார்ட் 4A. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ். ஆரம்பத்தில் இது வந்து நான் சொன்ன மாதிரி என்னது, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கொடுக்கல. ஓகேங்களா? உண்மையான அரசியலமைப்பில் இது வந்து இல்லை, ஆரம்பத்தில் இல்லை. ஓகேங்களா? நான் திரும்ப சொன்ன மாதிரி அடிஷன் இது வந்து சேர்த்துருக்காங்க. எப்போ சேர்த்துருக்காங்க? டியூரிங் இன்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது இந்திரா காந்தி அம்மாவோட பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு அவசர நிலை. ஓகேங்களா? இந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 1975லேருந்து 77க்குள்ளே ஓகே என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா, நிறைய கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? அந்த பொது சொத்தை சேதப்படுத்துறது, இந்த மாதிரி தேசிய கொடிகள் வந்து எரிக்கிறது, அந்த பஸ்ஸுகள் வந்து கொளுத்துறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்கோம். அது என்னது? அதாவது அரசியலமைப்பு குடிமகன்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள். ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம். ஓகேங்களா? இப்போ அந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஓகே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் சிட்டிசன் கொடுக்குறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது? கான்ஸ்டியூஷனாக இன்டெரக்டாக கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஸுக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது உரிமை மாதிரி. ஓகேங்களா? சிட்டிசனுக்கு கொடுக்குறாங்க. அது இல்லைனாக்கா கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியும். ஓகே, நம்ம வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஆஸ் எ சிட்டிசனாக அவங்களோட கடமை என்ன? அவங்களுக்கு எந்த விதமான கடமையுமே இல்லையே. அப்படிங்கிறப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான கடமைகளை கொடுக்கறது தான் சிட்டிசன்ஸுக்கான கடமைகள். தன்னோட நாடு மீதும், நாட்டு பற்றின் மீதும், இல்லை நாட்டோட உடைமைகள் மீதும், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே சில சப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கக்கூடியது, ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு உரிமை. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னது? சிட்டிசன்ஸு நாட்டுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, இன்டர்னல் எமர்ஜென்சியில் அதுக்கு தேவை வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. பாருங்கள், நிறைய இடத்துல இந்த 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் வருது. ஓகேவா? இப்போ இந்த 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி என்ன பண்ணுறாங்க? இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது சேர்க்குறாங்க. ஓகேங்க, இதை எப்படி சேர்த்தாங்க அப்படின்னா, ஸ்வரன் சிங் அப்படிங்கிறவரோட கமிட்டி ஒன்று போட்டுப்பாங்க. அவரோட தலைமையில் ஸ்வரன் சிங், அதாவது ஸ்வரன் சிங் அவரோட ரெக்கமெண்டேஷன், அதாவது அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த குழுவோட அறிக்கையில் என்ன பண்ணியிருப்பாங்க? அது சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணணும், நம்ம வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போது ஸ்வரன் சிங் குழுவோட அறிக்கை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் சொல்லியிருக்கிறாரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி. அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சேர்த்துருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, சேர்க்குறாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு பார்ட் 4ல் என்ன பண்ணிட்டாங்க, ஏவா சேர்த்துட்டாங்க. ஒரிஜினலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சேர்த்தப்போ சிட்டிசன்ஸ்க்கு எத்தனை டியூட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டியூட்டிஸ் தராங்க. என்ன பண்ணுறாங்க, 10 டியூட்டிஸ் தராங்க. ஆனால் நான் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டில் 11 டியூட்டிஸ் இருக்குது. புரியுதுங்களா? ப்ளஸ் 1 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட்டில் வந்து 11 டியூட்டிஸ் இருக்குது. இப்போ கரண்ட் கவுண்ட் அப்படின்னாக்கா தற்போதைய நிலை, தற்போது, ஓகேங்களா, தற்போது 11 டியூட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த 11வது டியூட்டி ஆல்ரெடி 10 இருந்துச்சு இல்லையா, அந்த +1 இந்த 11வது டியூட்டி அப்படிங்கிறது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 2 விதமான அமெண்ட்மெண்ட் வருது. ஒன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஒன்றும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 16வது டியூட்டியாக, அதாவது 11th டியூட்டியை சேர்த்த ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது இங்கே வருது. ஓகேங்களா, 2 அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. அப்புறம் பார்ட் 4A இப்போது இங்கே டிபிஎஸ்பி நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் சொன்னேன். ஓகேவா. அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 52 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ 51லேருந்து 52க்கு அப்புறம் 52 அப்படிங்கிறது அங்கே ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்ட் 5 வந்து என்ன பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 52ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே 51ல் டிபிஎஸ்பி முடிஞ்சிச்சு, பார்ட் 4 முடிஞ்சிச்சு. பார்ட் 5ல் என்ன பண்ணுது, 52லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்பிட்வீன் கேப்பில் சேர்க்குறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எப்படி பார்ட் 4லேயே ஆட் பண்ணிட்டாங்க இல்லையா, பார்ட் 4ல் ஏ அப்படிங்கிற ஒன்று சேர்த்துட்டாங்க. ஏன்னா ஆல்ஃபபெட்டில் ஏ அப்படிங்கிற சேர்த்துட்டாங்க. இப்போ இன்கேஸ் பார்ட் 4B அப்படின்னா ஆல்ஃபபெட்டில் ஏவுக்கு அப்புறம் பி அப்படிங்கிற அந்த ஆர்டரில் வரும். ஓகேங்களா. ஏ அப்படின்னா ஆட் அப்படிங்கிற அந்த பொருள் கிடையாது. ஏ அப்படிங்கிறது ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு, 4ல் ஏ ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அடுத்து ஏதாவது சேர்த்தாங்கன்னா 4ல் பி அப்படின்ற மாதிரி சேர்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பார்ட் 4A 51A அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சேர்க்குறாங்க. ஒரே ஒரு ஆர்டிகல் சேர்க்குறாங்க. இந்த 51 டிபிஎஸ்ல முடிஞ்சிருச்சு. 52 பார்ட் 5ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்பிட்வீன் கேப்பில் பார்ட் 4A என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 51A அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல் சேர்க்குறாங்க. ஓகேங்களா. அந்த 51A தான் நான் சொன்ன மாதிரி பார்ட் 4A ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஒரு ஆர்டிக்கலில் தான் 11 டியூட்டிஸை சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த டியூட்டிஸ் ஒன்று ஏவிலேருந்து என்ன பண்ணுவோம், கே வரைக்கும் பார்ப்போம். ஏவிலேருந்து கே வரைக்கும் என்ன பண்ணுவோம், அதில் சப் கிளாஸஸ் ABCDE அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு 11 டியூட்டிஸ் பார்ப்போம். ஓகேங்களா. ஆக மொத்தம் ஒரே ஒரு ஆர்டிக்கல் சேர்த்துருக்காங்க. இப்போ இருக்கிறது 11 டியூட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இங்கே இதை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மாதிரியே இதுவும் நான் ஜுடிஷியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எப்படி, நம்ம இதை மீறினாக்கா, இதை பண்ணாக்காவோ கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம இதை வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். அதாவது சிட்டிசன்ஸ்க்கு உங்களுக்கு சில டியூட்டிஸ் இருக்குது. எப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு எப்படி அடிப்படையோ அதே மாதிரினது நீங்கள் நாட்டுக்காக சில கடமைகளை செய்யணும், அந்த டியூட்டிஸ் உங்களுக்கு இருக்குன்னு ஒரு ரிமைண்டர், அது ஞாபகப்படுத்துகிற ஒரு விதமாக தான் இது இருக்குது. ஓகேங்களா, புரியுதா? ஓகே, அடுத்தது போலாமா. 11 ஏன் செக்யூலர் ஸ்டேட். இந்த செக்யூலர் அப்படிங்கிற வெறும் நம்ம பிரியாம்பிள்லேயே கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துருப்போம். ஓகேங்களா, பிரியாம்பிளே கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒரு ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்படிஸ் பாசிட்டிவ் கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம். அதாவது மதச்சார்பின்மையிலேயே ஒரு நேர்மறையான ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கிற மதச்சார்பின்மைன்னு சொல்லுவாங்க. செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னாக்கா மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மைனா பேசிக்காக என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அந்த நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா மதையுமே ஈக்குவலாக பார்ப்பாங்க. இந்த மதத்துக்கு வந்து முன்னுரிமை, அந்த மதத்துக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் பார்க்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எம்மதமும் என்னது ஒரே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் ஆல் ரிலீஜியஸ் ஈக்குவாலிட்டி. என்ன பண்ணுறாங்க, எல்லா மதத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா மதத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஹிந்துவுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறதோ, முஸ்லீம்ஸுக்கு கம்மியாக கொடுக்குறதோ, அப்படின்னாக்கா அந்த கிறிஸ்டின்ஸுக்கு கம்மியாக கொடுக்குறதோ, இல்லை கிறிஸ்டின்ஸுக்கு அதிகமாக கொடுத்து ஹிந்துஸ் கம்மி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக நீங்கள் எந்த மத சந்தம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு சமமான உரிமை, உங்களுக்கு சமமான பாதுகாப்பு, இல்லைனாக்கா சமமாக என்ன பண்ணுவாங்க, உங்களை சமமாக தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து
இதோட கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள். நான் சொன்ன மாதிரி இந்த கீயில் என்ன பண்ணுங்க, பிரியாம்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணாங்க. அங்கே பார்த்தோம் 3 வேர்டு வந்து சேர்த்துருப்பாங்க. அதில் ஒரு வேர்டு தான் இந்த வேர்டு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 என்ன பண்ணியிருக்காங்க, பிரியாம்பிள்லேயே இந்த செக்யூலர் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஏன் இந்த ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையோ இல்லைனா டிபிஎஸ்பியோ நம்ம பிரியாம்பிளில் கொடுக்கல. பிரியாம்பிளில் இந்த வேர்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்களே, எந்த அளவுக்கு நாங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இட் செக்யூர் லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப். அதாவது உங்கள் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கலாம், இல்லை உங்கள் மதம் சார்ந்த வழிபாடு இருக்கலாம். இது எல்லாருக்குமே என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டிஎன்பிசியில் லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா, இது வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது யாருக்கு அப்படின்னாக்கா, மைனாரிட்டி ரிலீஜியஸ்க்கு. என்ன அப்படின்னாக்கா, சிறுபான்மை மதத்துக்கு மதத்தினருக்கு அப்படின்னாக்கா மதத்திற்கு ஓகேங்களா சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குதாமா. இது டிஎன்பிஎஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. ஓகேவா. இங்கே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அப்ளிகபிள் ஆகுது, இன்டெரக்டாக அப்படின்னா டேரெக்டாக அந்த செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிற நம்ம எங்கெல்லாம் மீன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 4 கேட்டகரிஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதை அசம்பிள் பண்ணிக்கோம். ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன் என்னன்னாக்கா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம டெப்த்தாக பின்னாடி உள்ள பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பேசிக்காக தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது சமத்துவம் அண்ட் பாகுபாடின்மை. ஓகேங்களா. இந்த டாப்பிக்கில் எந்தெந்த ஆர்டிகல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 14 கவர் ஆகுது, ஆர்டிகல் 15 கவர் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 கவர் ஆகுது. ஓகே. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாஸ், அதாவது சட்டத்தின் முன்பு அனைவரும் பாதுகாப்பு. இங்கே இதை எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ஹிந்து முஸ்லீம் அது மாதிரிலாம் கிடையாது, சட்டத்தின் முன்பு எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன். அந்த இங்கே ரிலீஜியன் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து ரிலீஜியஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் சேர்த்து சொல்லும். ஸோ இங்கே இது சம்மந்தப்பட்ட சொல்கிறேன், அதாவது மதத்தை சார்ந்து என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து பாகுபாடு காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி ஆப்போசிட் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நீங்கள் ஒரு பொது வேலைவாய்ப்புக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சமமான முன்னுரிமை தருவாங்க, இல்லை சமமான ஆப்பர்ச்சுனிட்டியாக தருவாங்க. ஓகேங்களா. அந்த உங்களுக்கு பாகுபாடு காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்ன அடுத்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அதாவது மதம் சார்ந்த உங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆர்டிகல் 25 என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீலி ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் அண்டு ப்ரொபகேட் எனி ரிலீஜன். அதாவது நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேணாலும் நீங்கள் வழிபடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்கள் உரிமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆர்டிகல் 26 என்ன சொல்கிறாங்க, ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். நீங்கள் மதம் சார்ந்த எந்த விஷயத்தை வேணாலும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 27 என்ன சொல்கிறாங்க, நோ பர்சன் கம்பெல்ட் டு த பே டேக்ஸ். அதாவது மதம் சார்ந்த ஒரு பர்டிகுலர் மதத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, டேக்ஸ் விதிக்கக்கூடாது. அதாவது ஹிந்து மதத்தை டெவலப் பண்ண போகிறேன் அதுக்காக நீங்கள் வந்து பணம் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை டெவலப் பண்ணுறதுக்காக எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, டேக்ஸ் வாங்கக்கூடாது. ஆர்டிகல் 28 என்ன சொல்கிறாங்க, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஸ்டேட் மெயின்டைனட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். அதாவது அதாவது அரசு சார்ந்த, இது கீழே ஒரு 4 கேட்டகரி பார்ப்போம். பட் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன், அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சில கல்வி நிறுவனங்களில் கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த போதனையை தடை பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் மதத்தை வந்து டெவலப் பண்ணுற மதத்தை சார்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு போதனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து கல்ச்சுரல் ரைட், கலாச்சார உரிமைகள். ஓகேங்களா. கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது அல்லது சிறுபான்மைகள் கூட சொல்லலாம், மைனாரிட்டிஸ். ஓகேங்களா. ஆர்டிகல் 29 ரைட் டு கன்சர்வ் டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட். அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுற உங்களோட கல்ச்சர், உங்களோட மொழி இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், நீங்கள் வந்து அதுக்கான உரிமை. ஓகேங்களா. அடுத்த ஆர்டிகல் 30 ரைட் டு மைனாரிட்டிஸ் சிறுபான்மை எஸ்டாப்ளிஷ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஜுகேஷன். அதாவது சிறுபான்மையில் வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கான கல்வி நிறுவனங்களை நீங்கள் உருவாக்கிக்கலாம், நீங்களே வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆர்டிகல் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ன சொல்கிறது, ஆர்டிகல் 44 இது என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, மெஜாரிட்டியாக இது பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. மேக்ஸிமம் அதில் விட்டு வெளில போகல. இந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டிபிஎஸ்பி அந்த டாப்பிக்கில் வரும். நம்ம பார்த்தாலே 34 51 அதுக்குள்ளே வரும். ஓகே. ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது த ஸ்டேட் ஷால் என்டவர் டு செக்யூர் யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது யூசிசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம்.
யூனிஃபார்ம் சிவில் கோட். ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சிட்டிசனுக்கும் பொருந்தும் அதை மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம இந்த டாப்பிக்கில் அதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, செக்யுலர் ஸ்டேட் அப்படிங்கிறது யாரையுமே வந்து என்ன பண்ணுறது உயர்த்தி தாழ்த்தி அப்படின்னா இந்த மதத்துக்கு முன்னுரிமை அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது எது கூட அப்படி லிங்க் ஆகுது அப்படின்னா, ஆர்டிகல் 44 அப்படிங்கிறது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா தனியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பொதுவான ஒரு நடைமுறை, பொதுவான ஒரு சட்டம், பொதுவான ஒரு நடைமுறை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது திருமணமாக இருக்கலாம், அப்படின்னாக்கா விவாகரத்தாக இருக்கலாம், எந்த நடைமுறையாக இருந்தாலும் பொதுவாக இருக்கணும், மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட் மட்டும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 ஸ்டேட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யூசிசி அப்படிங்கிற இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சாக்கா என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் யார் சொல்றீங்க கரெக்டானு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. அடுத்து இப்போ இந்த செகுலரிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மேலை நாட்டு அப்படிங்கிற மாதிரி, மேலை நாடுல ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்தியாவில் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது மதச்சார்பின் மேலேயே மதச்சார்பின் மேலே 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று நெகட்டிவ் கான்செப்ட், ஒன்று பாசிட்டிவ் கான்செப்ட். ஓகேங்களா, நம்ம பார்த்தோம் இந்தியா வந்து பாசிட்டிவ் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணு பார்த்தோம். ஓகேங்களா, நெகட்டிவ் கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, எதிர்மறையாக என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இப்போ ரிலீஜியஸையும் ஸ்டேட்டும் என்ன பண்ணுது, தனித்தனியாக பிரிக்குது. இன்கேஸ் எப்படி சொல்ல போகணும் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு நாட்டோட செயல்பாடில் ஸ்டேட் அரசையும் அந்த நாட்டோட மதத்தையும், அதாவது மதமும் அரசியலும் என்ன பண்ணுது, தனித்தனியாக இருக்கும். மதம் விஷயத்தில் அரசியல் உள்ள வராது, அரசியல் விஷயத்தில் மதம் உள்ள வராது. ஓகேங்களா, ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும், கம்ப்ளீட் செப்பரேஷன் ரெண்டுத்துக்குமே வரும். அதாவது மதம் சார்ந்த விஷயத்தில் அரசு தலையிடாது, அரசில் என்ன பண்ணாது, மதம் வந்து தலையிடாது. இது ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சரி வெஸ்டர்ன் கான்செப்ட் மேலை நாடுகளில் பயன்படுத்தும். பட் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் கான்செப்ட், த ஸ்டேட் மெயின்டெனன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாவது ஸ்டேட் என்ன பண்ணுது, ஈக்குவல் மெயின்டெனன்ஸ் பண்ணும், இன்கேஸ் தேவைப்பட்டால் மதம் சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணும், தலையிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரியுதா, வெஸ்டர்ன் கான்செப்ட்டும் இந்தியன் கான்செப்ட்டும். ஸோ அடுத்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது வகுப்பு முன்னுரிமை, அதாவது வகுப்பு வாரி முன்னுரிமைன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இடஒதுக்கீடு அதை சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, கம்யூனியல் ரெப்ரசன்ட் வகுப்பு சார்ந்த. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அபாலிஷ் த ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுச்சுன்னா பழைய முறையில், அதாவது அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா வந்து இடஒதுக்கீடு, அதை முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது உங்களோட கம்யூனிட்டி சார்ந்த ரிசர்வேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கொடுத்த, அதாவது பிரிட்டிஷ் பீரியடில், ஓகேங்களா, இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் ஃபுல்லாக 1909, 19, 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகேங்களா, இந்த டைம்லலாம் நம்ம கொடுத்த கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, முஸ்லீம்ஸ்க்கு எவ்வளவு, கிறிஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க, அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இல்லாமல் அவங்களோட ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது மதம் சார்ந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்குது. இப்போ கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் அப்படி சொன்னோம் இல்லையா, அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி அண்ட் எம்பிசி அப்படிங்கிறியான இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. அதாவது அந்த வகுப்பை முன்னுரிமை கொடுக்கணும், இல்லைனாக்கா அந்த பின்தங்கிய வகுப்பில் என்ன பண்ணணும், அவங்களை வந்து முன்னாடி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கிறது கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ வந்து என்னது, மதம் சார்ந்த அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஓகே அடுத்தது போலாமா. ஓகே, அடுத்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேங்களா, வயது வந்தோர் வாக்குரிமை இதான் பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட்ஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் as the basis of the elections in the Lok Sabha and state. அதாவது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேங்களா, என்னது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ், அதாவது அது அந்த நாட்டை பொறுத்து அது எத்தனை ஏஜ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி அந்த ஏஜுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாகுபாடுமே, ஆண் பெண் இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிற மாதிரியான எந்த பாகுபாடுமே இல்லாமல் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு அந்த வாக்குரிமை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. இது ஒவ்வொரு நாட்டை பொறுத்து மாறும். ஓகேங்களா, ஓகே, அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பேசிஸ் எலெக்ஷன்ஸ், இந்த பேசிஸ் ஆஃப் ஃபார் எலெக்ஷன்ஸ் லோக்சபா, அதாவது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ், லோக்சபாவுக்கு அங்கே மக்களவைக்கு மட்டும் தான் அங்கே நடக்கும் எக்ஸாம், எலெக்ஷன் நடக்கும் மக்களவையில், அங்கே எம்பிஸ் இருப்பாங்க. அடுத்து என்னது ஸ்டேட், இது மாநிலங்கள் இருக்கக்கூடிய பேரவைக்கு. ஓகேங்களா, அந்த 2 எலெக்ஷன்ஸுமே என்ன பண்ணுறோம்,
18 வயசுக்கு மேலே இந்தியாவில் சொல்கிற எக்ஸாம்பிள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஓட்டு உரிமை உண்டு. அதுதான் வயதுந்தோர் வாக்குரிமை. ஓகேங்களா, வயதுந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் லோக்சபாவோட எலெக்ஷன்ஸ்க்கும் இல்லை ஸ்டேட் மாநில சட்டப்பேரவை எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்ம வந்து எடுத்திருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே. இந்த எலிஜிபிலிட்டி அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் நான் சொன்னேன் இல்லையா, சில நாட்டுகள் வந்து 18, 19, 20 அது மாதிரிலாம் இருக்கும். அந்த வயசு வந்து அந்த நாடே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இங்கே என்னன்னாக்கா 18 வயசுக்கு மேலே உள்ள, இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எந்த கேஸ்டாக இருக்கலாம், எந்த ரேஸாக இருக்கலாம், எந்த ரிலீஜனாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இல்லை எந்த பாலினமாக இருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் 18 வயசு ஆயிடுச்சா, 18+ ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஓட்டிங் ரைட் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியாவில் ஓட்டு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 21 வயசாக தான் இருந்திருக்கும். 21 வயசுக்கு மேலே இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 61வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 21 வயசுலேருந்து 18 வயசாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்மி பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா, கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனப்போ 21 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 61வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்டத்திட்டத்தின்படி 1988 படி என்ன பண்ணியிருக்காங்க, 21 வயசுலேருந்து 18 வயசாக என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இது எப்படி நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அடுத்த வருஷம் 1989 என்ன பண்ணியிருக்கோம், நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. இங்கே இந்த சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிற ஒன்று பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டங்கள், இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதின காலகட்டங்களில் 21 வயசில் வச்சிருந்தாங்க. ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எல்லாருக்குமே அந்த ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்போ அந்த டைமில் வந்து எழுத்தறி வந்து கம்மியாக இருந்திருக்கும், அதே மாதிரி பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ லட்சம் பேருக்கு, இவ்வளோ கோடி பேருக்கு எப்படி ஒரு எலெக்ஷன் வைக்கிறது, இல்லை எல்லாருக்கும் எலெக்ஷனை பற்றி எப்படி புரிய வைக்கிறது, எப்படி இந்த ஓட் ப்ராசஸ் எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் நார்மலாக எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டோட ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுல எல்லாருக்குமே இந்த முக்கியத்துவம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த ஓட்டு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ராட் பேஸ்ட் என்ஹான்சஸ் அப்படிங்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் த காமன் பீப்புள். அந்த காமன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கும்போது 13 சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. ஓகேங்களா, ஓகே. ஒற்றை குடியுரிமை அது என்ன, ஒற்றை குடியுரிமை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமையில் 2 டைப் இருக்குது. 2 டைப் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று ஒற்றை குடியுரிமை, ஒன்று இரட்டை குடியுரிமை. அப்போ 2 இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணுறோம். இரட்டை குடியுரிமை ஒன்று ஆக்சுவலாக ஒன்று இருக்குது. ஓகேங்களா, 2 டைப் இருக்குது. ஓகே. Despite having a federal structure and a dual polity creates center and state, India provides the only single citizen. அதாவது நார்மலாக வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கூட்டாட்சி தன்மையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா டூயல் பாலிட்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூஎஸ் நம்ம சொல்லலாம் இல்லையா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அங்கே எப்படி கோர்ட் அப்படிங்கிறது 2 ஸ்ட்ரக்சராக இருக்கும், இங்கேயும் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஒன்றும் அந்த மாநிலத்துக்கு அந்த மாகாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்திய சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒன்றும், தமிழ்நாட்டில் இருக்கீங்கிறதா தமிழ்நாட்டு குடிமகன் அப்படிங்கிற ஒரு சிட்டிசன்ஷிப் என்ன பண்ணுறது உங்களுக்கு கிடையாது. பொதுவாக உங்களுக்கு இந்திய சிட்டிசன் அப்படிங்கிற கூடிய ஒரே ஒரு சிட்டிசன் தான். ஓகேங்களா, ஓகே. இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி, ஏன்னா இன் யூஎஸ்ஏ சிட்டிசன்ஸ் ஹேவ் டூயல் சிட்டிசன்ஷிப், அதாவது இந்தியா யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டூயல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க. எப்படி நேஷனலில் ஒன்று, ஸ்டேட்டில் ஒன்று. நாங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும். நேஷனல் லெவலில் ஒரு குடியுரிமை எங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் என்ன பண்ணுவோம் ஒரு குடியுரிமை உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு 2 குடியுரிமை இருக்கும். ஓகேங்களா, இன் இந்தியா ஆல் சிட்டிசன்ஸ் என்ஜாய் த சேம் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் வித்தவுட் த்ரூ அவுட் த கண்ட்ரி ரிகார்ட்லெஸ் த ஸ்டேட் வித் தே வேர் பார்ன் ஆர் ரிசைட். அதாவது நீங்கள் எந்த மாநிலத்தினாலும் பிறந்திருக்கலாம், இல்லை எந்த மாநிலத்தில் பிறந்து நீங்கள் எங்கே வேணாலும் வசிக்கலாம். உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வசிக்கிறதுக்கு ஒரே ஒரு உரிமை, இந்திய குடியுரிமை மட்டும் உண்டு. ஓகேங்களா, குடியுரிமையில் ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா, இந்திய குடியுரிமை. உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தனால தமிழ்நாட்டோட குடியுரிமை ஒன்று, இந்தியாவுக்குள்ள இருக்கனால இந்தியாவுக்குள்ள குடியுரிமை ஒன்று, அப்படிலாம் கிடையாது. இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, எங்கே போய் நீங்கள் இப்போ இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இது என்ன பண்ணாங்கன்னா அப்ஜெக்டிவ். எதுக்காக இந்த ஒற்றை குடியுரிமை, இது எதை மெயின்டைன் பண்ணுது, இது வந்து எதை வந்து குறிக்கோள் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரியாம்பிள் பார்த்துருப்போம். என்னது, ப்ரமோட் பிரதர்ஹுட். அதாவது ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது நம்மலாம் ஒரு தாய் மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி அந்த மாதிரி நம்மளாம் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்திய தாய்க்கு நம்மளாம் ஒரே மகன்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ப்ரமோட் பிரதர்ஹுட், அதாவது சகோதரத்துவம், அதை மெயின்டைன் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து எந்த விதமான கம்யூனியல் பிரச்சனைகளோ அப்படின்னாக்கா மத கலவரங்களோனாக்கா ஜாதி பிரச்சனைகளோனாக்கா மொழிவாரி சண்டைகள் பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இதை வச்சுருக்காங்க இப்படி. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இண்டிபெண்டன்ட் பாடிஸ், சுதந்திரமான அமைப்புகள்.
சுதந்திரமான அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க? கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் செவரல் independent bodies to serve as the bulwarks of the democratic system. ஓகேங்களா? மக்களாட்சியை தாங்கக்கூடிய அல்லது மக்களாட்சியை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்று எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா? இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்ன பண்ணுது? நாட்டுக்குள்ளே சரியான ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுது? சரியான ஒரு தலைமையை நாட்டுக்கு ஆள்வதற்காக என்ன பண்ணுது? சூஸ் பண்ணி கொடுக்கறது தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஓகேங்களா? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஏன் இப்போ இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ இல்லைனாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஒருதலை பட்சமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரம், அதோட செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் டு பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அது ஃபேர் எலெக்ஷன்ஸ், அதாவது ஒரு வெளிப்படையான, அப்படி இல்லைனாக்கா ஒரு ஒரு நேர்மையான எலெக்ஷன், பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட்டாக இருக்கலாம், அப்படின்னாக்கா ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இவங்களுக்கான எலெக்ஷன் என்ன பண்ணுதான் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நடத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் ஆஃப் ஆடிட் ஜெனரல். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை கட்டுப்பாட்டாளர். ஓகேங்களா? சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்தியாவோட அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இவரோட வேலை. ஆடிட் அக்கௌண்ட்ஸ்லாம் இவர் தான் பார்த்துப்பார். ஓகேங்களா? இவரும் அந்த மாதிரி எந்த விதமான தலையீடுகளுமே இல்லாமல் என்ன பண்ணுவார்? இவரோட வேலையை பார்ப்பார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்ட்ஸ் எ கார்டியன் ஆஃப் த பப்ளிக் பர்ஸ், அதாவது பொது நிதியின் அப்படின்னா பொது பணத்தின் பாதுகாவலர். ஓகேங்களா? இவங்களை பற்றி உள்ள டெப்த்தாக பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய பணியாளர் தேர்வாணையம். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்கு தெரிஞ்சது தான், ஆல் இண்டியா சர்வீஸ்க்கான அந்த ஹையர் சென்ட்ரல் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க? ஆட்களை தேர்வு செய்கிறது என்ன பண்ணுறாங்க? இவங்களோட வேலை தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம். இவங்க சேம் அங்கே அப்படியே அவங்க சென்ட்ரலில் பார்க்குறாங்களோ இவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்டேட் லெவல்லையும் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கவர்னருக்கு, அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கும் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சில ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆல் இண்டியா சர்வீஸ், இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு பார்க்குறப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ஆல் இண்டியா சர்வீஸ் பார்த்தோம்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 தான் இருக்குது. 3 ஆல் இண்டியா சர்வீசஸ் தான் இருக்குது. ஒன்று ஐஏஎஸ், இன்னொன்று ஐபிஎஸ், இன்னொன்று ஐஎஃப்எஸ், அதான் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஐசிஎஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதாவது நம்ம ஐஎன்எம் படிக்கிறப்போ இது நிறைய டைம் பார்ப்போம். ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய குடிமை பணி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1947, இதுக்கு முன்னாடி ஐசிஎஸ் இருந்திருக்கும், இதுதான் ஐஏஎஸ் மாற்றிருப்பாங்க. இது 1900 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியன் போலீஸ் சர்வீஸ், ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் அப்படிங்கிறத மாற்றி என்ன பண்ணிருக்காங்க? இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க? 1947. அப்போ ஐஏஎஸும் ஐபிஎஸும் 1947 வந்துருச்சு. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப என்ன பண்ணுச்சு? நமக்கு ஒரு ஐஏஎஸும் ஐபிஎஸும் கட்டாயமாக தேவைப்பட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அப்போது 1947 நமக்கு தேவைப்படலை. 1963 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பதவி என்ன பண்ணியிருக்காங்க? கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது 1963 தான் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1966. ஓகேங்களா? 1966 நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்போ மொத்தம் 3 இருக்குது. ஐஏஎஸும் ஐபிஎஸும் என்ன பண்ணிட்டாங்க? 1947 வந்துருச்சு. ஐஎஃப்ஓஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது 1963 கிரியேட் பண்ணி நடைமுறைக்கு வந்தது 1966. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? இது இந்த பல்க் ஒர்க்ஸ் அப்படின்னா மக்களாட்சியின் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களாட்சி அமைப்பின் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அமைப்பின் பாதுகாவலன் அப்படிங்கிற பொருள் சொல்லலாம்.
ஏன் சொல்லணும்னு தெரியுதுங்களா? மக்களாட்சி அப்படின்னா வந்து மக்களால் மக்களே மக்களுக்காக நடத்தும் ஆட்சி, அதான் மக்களாட்சி. ஆபிரகாம் லிங்கன் சொன்னது. என்ன பண்றாங்க, ஃபேர் எலெக்ஷன் மூலியமா தான் நடத்த முடியும். இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னாக்கா அது மக்களாட்சியாக இருக்காது. ஏன்னா மக்கள் ஓட்டு போகிறது வரவங்களா இருக்கும், அவங்க எலெக்ஷன் கமிஷன் வேற ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா அது நடக்காது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா, மக்களாட்சி அமைப்பின் பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, பல்வாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர கால நடைமுறைகள். அவசர கால நடைமுறை. ஓகேங்களா, Constitution contains elaborate provisions enable the president to meet the extraordinary situation. அதாவது இது இன்கேஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸ்ட்ரானஸ் ஒரு ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை நிலைமை அப்படின்னாக்கா வந்து கையை மீறின ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னாக்கா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லைனாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவசர கால நடைமுறை அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷனை கையாளுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை எப்போ கையாளுறாரு, அந்த பர்பஸ், இதோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இதோட தேவை என்ன, இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எதுக்காக தேவை, இது வந்து எதுக்காக அப்படின்னா இது எதெல்லாம் பாதுகாக்குது எதுக்கு, அதாவது நாட்டோட இறையாண்மை, ஒற்றுமை, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு அண்ட் பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு, அப்புறம் வந்து மக்களாட்சி அமைப்பு, இதெல்லாம் பிரச்சனை ஆகிடக்கூடாது. என்ன பண்ணுறது, அதுலேருந்து பாதுகாக்க தான் அதோட வேலை. ஓகேங்களா, இப்போ ஒற்றுமை, ஒருமைப்பாடு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு யூனிக் ஃபியூச்சர். நம்ம அங்கே பார்த்தப்பே நான் சொல்லியிருப்பேன், நம்ம யூனிட்டரியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தப்பே நான் சொல்லியிருப்பேன், டியூரிங் அன் எமர்ஜென்சி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டியூரிங் அன் எமர்ஜென்சி, அதாவது அவசர காலத்தின் பொழுது, அவசர காலத்தின் பொழுது, இந்த அவசர கால சட்டம் நடைமுறையில் போகுது. ஓகேங்களா, நடைமுறையில் போகுது என்ன சொல்கிறது, நம்மளோடது கூட்டாட்சி அமைப்பிலிருந்து ஒற்றையாட்சி அமைக்க என்ன பண்ணுது, மாறிடுது. இங்கே எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. அதாவது கூட்டாட்சியிலேருந்து என்ன பண்ணுது, ஒற்றையாட்சிக்கு மாறிடுது. ஃபுல்லாக கண்ட்ரோல் யார்கிட்ட போய்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய்டும். ஓகேங்களா, வித்தவுட் ஏ ஃபார்முலா, எந்த விதமான சட்டத்திட்டமும் இல்லாமல் டேரெக்டாக அங்கே போய்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேங்களா, 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ். நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன் பார்க்குறப்ப ஒரு 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று என்னன்னாக்கா தேசிய அவசர நிலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநில அவசர நிலை, அப்படி இல்லைனாக்கா குடியரசுத் தலைவர் அவசர நிலை, குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஓகேங்களா, அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க, என்னது நிதி அவசர நிலை. ஓகேங்களா, இதுக்கு 3த்துக்கும் ஒரு ஆர்டிகல் சொல்கிறாங்க. தேசிய அவசர நிலைக்கு ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு அதாவது மாநில அவசர நிலைக்கு ஆர்டிகல் 356, 365, அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் 360. இந்த ஆர்டிகல் எப்படி ஞாபகம் பார்க்கலாம், 352லேருந்து 4 ப்ளஸ் பண்ணோம்னா 356 வந்துருமா. ஓகேவா, அடுத்து 356லேருந்து 4 கூட்டோம்னா 360. அப்போது எமர்ஜென்சியை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 352 அப்படிங்கிறது நேஷனல் ஃபஸ்ட்டு தேசிய அவசர நிலை, அதுலேருந்து 4 கூட்டினோம்னா 356. ஓகேங்களா, இது ஸ்டேட் எமர்ஜென்சி, அதுலேருந்து 4 கூட்டினோம்னா 360. இது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி அவசர நிலை. ஓகேங்களா, முடிஞ்சிச்சுங்களா. ஓகே, தேசிய அவசர நிலை என்னது, இன்கேஸ் நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போர் வருது, இல்லைனாக்கா வெளியிலேருந்து ஏதாவது தாக்குதல்கள், இல்லைனாக்கா ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது இந்த டயத்தில் என்ன பண்ணுவாங்க, தேசிய அவசர நிலை அப்படிங்கிறத அறிவிச்சிருவாங்க. ஓகேங்களா, இந்த டேர்ம் இந்த ஆயுதமேந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது, ஓகேங்களா, இது வந்து ஆயுதமேந்திய கிளர்ச்சி. இது ஸ்டார்டிங்கில் இல்லை, 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உள்நாட்டு கலவரங்கள் அல்லது உள்நாட்டு பிரச்சனைகள், அதை அந்த வேர்டை தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்மடு ரிபெலியன், அதாவது ஆயுத கிளர்ச்சி அப்படிங்கிற இந்த வேர்டை என்ன பண்ணியிருக்காங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இது வந்து தேசிய அவசர நிலை. அடுத்து மாநில அவசர நிலை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஓகேங்களா, இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் இதில் 2 சொல்கிறாங்க, ஆர்டிகல் 356 அண்ட் 365. இந்த பாருங்க, அப்படியே திருப்பி போட்டால் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா, இப்போ 356 என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இன்கேஸ் ஸ்டேட்டில் கான்ஸ்டிடியூஷனல் மெஜிஸ்ட்ரேட், அதாவது அரசமைப்பு இயந்திரம்னு சொல்கிறேன்னா அந்த கான்ஸ்டியூஷனல் இயந்திரம் என்ன சரியாக செயல்படாத போது குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநிலத்தில் வந்துடும். ஓகேங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் தான் நம்ம மாநிலத்தை பார்த்துப்பாங்க. ஓகேங்களா, 365 அதை அப்படியே உள்டாவை திருப்பி போட்டோம், லாஸ்ட் 2 யூனிட் அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே திருப்பி போட்டோம் 365. இது என்ன சொல்லுது, இன்கேஸ் மத்திய அரசோட அந்த டைரக்ஷன் என்னன்னா அந்த டைரக்ஷன் என்ன பண்ணாது, மாநில அரசு பின்பற்றாத போது, அது கொள்கையாக இருக்கலாம் அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யாமல் இருக்கிறப்போ, என்ன 326 படி மத்திய அரசு சொல்கிறத மாநில அரசு செய்யாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அப்போவும் ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அவங்களால கொண்டுட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா,
அண்ட் லாஸ்ட் ஒன் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அந்த கிரவுண்ட் ஆஃப் த்ரெட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி, அதாவது நிதி நிலைத்தன்மை. அந்த டைமில் ஏதாவது ரொம்ப மோசமாக இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, மற்ற ரெண்டும் இந்தியாவுக்குள்ளே சில டைமில் வந்திருக்கு, அதை நம்ம தனியாக பார்ப்போம். இந்த ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடைமுறையே படுத்தலை. ஓகேங்களா, நடைமுறைப்படுத்தவில்லை. ஓகேங்களா, அது ரெண்டுமே சில டைம் வந்திருக்கு. பட் 360 அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்ததில்லை, இந்தியாவில் இது மாதிரி போட்டதில்லை. ஓகேங்களா, அடுத்தது போலாமா? அடுத்தது 3 டயர் கவர்மெண்ட், 3 அடுக்கு ஆட்சி, 3 அடுக்கு அரசாங்கம். ஓகே, ஜென்ரலாக அந்த 3 அடுக்கு அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, மேலே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, கீழே லோக்கல் பாடிஸ்னு ஒரு 3வது சொல்கிறாங்க. என்னது, மத்திய அரசு இருக்குது மேலே, 2வது என்னது நம்ம மாநில அரசும் இருக்குது, அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயுமே உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் பாடிஸ், அது உள்ளாட்சி அரசாங்கம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த 3 அடுக்கு, இந்த 3 அடுக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, while originally providing the dual polity center and state in the national futures third tier. ஓகேங்களா, ஆக்சுவலாக சென்டர் ஸ்டேட் அப்படிங்கிறது 2 மட்டும் தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட ஆரம்பத்தில். ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த 2 வகையான அரசு மட்டும் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தேர்ட் டயர் அப்படிங்கிற லோக்கல் கவர்மெண்ட், அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிற இது என்ன பண்ணியிருக்கோமா சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மிக முக்கியமானது இந்த ஃபியூச்சர், இந்த சிறப்பு அப்படிங்கிறது வேற எந்த கான்ஸ்டியூஷனுமே கிடையாது. மற்ற எந்த கான்ஸ்டியூஷனுமே என்ன பண்ணுது, இந்த தேர்ட் டயர், இந்த 3வது லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் என்ன பண்ணுது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது நம்ம இந்திய அரசமைப்புக்கு மட்டுமே உள்ளக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம். ஓகேங்களா, ஓகே, இங்கே 2 இதில் பார்க்கலாம் நம்ம. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா நகர்பாலிகா, இங்கிலீஷில் முனிசிபாலிட்டி சொல்லுவோம். ஓகேங்களா, நகர்பாலிகா, பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இதை எப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூரல் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து நம்ம ஊரக பகுதியில் கிராம பகுதியில் இருக்கும். ஓகேங்களா, 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது என்ன பண்ணுறாங்க, பார்ட் 9 அப்படிங்கிற ஒன்று புதுசாக சேர்க்குறாங்க. நம்ம பார்த்தோம் பார்ட் 9 அப்படிங்கிறத ஷெடியூல் 11 அப்படிங்கிற இது 2 சேர்க்குறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது பார்க்கல, இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டையும் பார்க்கல, இந்த ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். இப்போ பார்ட் 9 அண்ட் ஷெடியூல் 11 என்ன பண்ணிருக்காங்க புதுசாக சேர்த்துருக்காங்க. எங்கே சேர்த்துருக்காங்கன்னா ரூரல் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ்க்கு என்ன பண்ணி சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, இட்ஸ் ப்ரொவைட் 3 டயர் சிஸ்டம். இது என்ன பண்ணுதான் ஒரு 3 டைம் சிஸ்டத்தை கொடுக்குதான். எங்கே லோக்கல் கவர்மெண்ட்லேயே 3 கொடுத்துருக்குதான். என்ன கொடுக்குது, வில்லேஜ், இன்டர்மீடியேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். என்ன சொல்லுது அப்படின்னா ஜென்ரலாக கிராமம், இடைநிலை அண்ட் மாவட்டம், இந்த ஸ்ட்ரக்சரில் கொடுக்குதாங்க. ஓகேங்களா, இது ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தும் இதோட நேம் வந்து மாறும். ஓகேங்களா, கிராமம், இடைநிலை, மாவட்டம் அப்படிங்கிற இந்த 3 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க ரூரல், அது பஞ்சாயத்து ராஜில். ஓகேங்களா, அடுத்தது பார்க்க போகிறது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது நகர்பாலிகான்னு சொல்லுவோம், முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. அது பாருங்க 73, இது பாருங்க 74, ஆனால் வருஷம் சேம். புரியுதா, அப்போது கிராமத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க 73, அடுத்து என்னது நகரத்துக்கு 74, ஆனால் ஒரே வருஷம். ஓகேங்களா, இது என்ன பண்ணிருக்கு, அங்கே பார்ட் 9 வந்து என்ன பண்ணிடுச்சு லோக்கல் கவர்மெண்ட்டு கொடுத்தாச்சு. அப்போ பார்ட் 9A புதுசாக அடுத்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்து இது என்ன பண்ணுது, ஷெடியூல் 12 அப்படிங்கிற ஒன்று அடுத்தது கொண்டுட்டு வருது. ஓகேங்களா, இதான் லாஸ்ட் ஷெடியூல், இதோட முடிஞ்சிடும். 11 ஷெடியூல் வந்து 11, அதுக்கப்புறம் 12 லாஸ்ட்டு முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா, இங்கேயும் ஒரு 3 டைப் சொல்கிறாங்க, நகர் பஞ்சாயத்து, முனிசிபல் கவுன்சில் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன். அதாவது நகர் பஞ்சாயத்து, ஓகேங்களா, அடுத்து நகராட்சி அண்ட் மாநகராட்சி. இந்த மூணு ஸ்டேஜில் தான் டவுனில் இருக்கும், நகரத்தில் இருக்கும். ஓகேங்களா, இது நகர் பஞ்சாயத்து வந்து நம்ம பேரூராட்சி அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்கு சிமிலர் தான் அப்படியே. ஓகேங்களா, ஓகே, 3 டயர் கவர்மெண்ட்டு பார்த்தாச்சு, ரூரல்லையும் கிராமப்புறங்களையும் பார்த்தாச்சு, அர்பன் நகர்ப்புறங்களையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு அமைப்புகள். ஓகேவா, இந்த கூட்டுறவு அமைப்புகள்லாம் என்ன பேசிக்காக என்ன அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு சில கூட்டமைப்புகளை உருவாக்கி என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே பண்ணணும், ஒன்றா சேர்ந்து சில குழு மனப்பான்மையோட என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. என்ன பேசிக்காக அதான் கூட்டுறவு அமைப்புனா ஒன்றா சேர்ந்து மக்கள் அவங்களுக்குள்ளே ஒன்றா சேர்ந்து அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு சில சங்கங்கள் அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுவும் நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது. 97வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011, 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011 என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து அரசியலமைப்பு தகுதி அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பாதுகாப்பையும் கொடுத்துருக்காங்க.
அப்போ இங்கே பார்த்துக்கணும், அதுக்கான அரசியலமைப்பு தகுதியும் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது ஒரு 3 இடத்துல மேஜராக சேஞ்ச் பண்ணுது. இது அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எந்தெந்த இடத்துலலாம் ஆட் பண்ணாங்க, இல்லை எந்தெந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுறது சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வெரி ஃபர்ஸ்ட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், அதுக்கப்புறம் செகண்ட் டிபிஎஸ்பியில், மூணாவது ஒரு நியூ பார்ட் ஒன்று ஆட் பண்ணதில்லை. அப்போ 3 இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கு. எங்கே? ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகளில். அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 19ல் என்ன பண்ணுறாங்க, இதில் ஒரு சப் கிளாஸ் இருக்குது. நம்ம ஆர்டிகல் 19 பார்க்குறப்போ அங்கே டெப்த்தாக பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே ஆர்டிகல் 19 மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட் டு ஃபார்ம் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர்டிகல் 19 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து டிபிஎஸ்பி நெறிமுறை கோட்பாடுகள், அரசுக்கு வழிமுறைப்படுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 43B இதுவும் புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அப்போ பாருங்க, அடிப்படை உரிமைகளை சேர்த்திருக்காங்க. அடுத்து நெறிமுறை கோட்பாடுகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? அடுத்து நியூ பார்ட் 1 சேர்த்திருக்காங்க. என்ன பார்ட்டு? பார்ட் 9B அப்படிங்கிற ஒன்று சேர்த்திருக்காங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற இந்த தலைப்பிலேயே. ஓகேங்களா? அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஒரு நியூ பார்ட் 1 சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்டிகல்ஸ் 243 ZH, அதுலேருந்து ஆர்டிக்கல் 243 ZT வரைக்கும். ஓகேங்களா? இந்த ZHக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஞ்சாயத்து ராஜ் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணோம் டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா பார்க்குறப்போ அந்த ஆர்டிகல்ஸ் ஏன்னா நகர்பாலிகாவில் முடிஞ்சு இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே பாருங்கள், பார்ட் 9 அப்படிங்கிறது லோக்கல் கவர்மெண்ட்டு, பார்ட் 9A அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிஸ். ஸோ இந்த பார்ட் 9க்கு முன்னாடி பார்ட் 9 அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ், அடுத்து பார்ட் 9Aவில் நகர்பாலிகா, அண்ட் பார்ட் 9ல் B தான் என்ன சேர்த்துருக்காங்க, இந்த கூட்டுறவு அமைப்புகள். புரியுதுங்களா? அப்படியே கண்டினியூஸாக வந்துருக்கு பாருங்க. அப்படியே பார்ட் 9ல் AB. ஓகேங்களா? இது கோஆபரேட்டிவ். அந்த ஆர்டிகல் பார்த்தாச்சு. 243 ZHலேருந்து 243 ZT அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? டு என்ஷூர் சொசைட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏ டெமோக்ராட்டிக், ப்ரொஃபஷனல் அண்ட் அட்டானமஸ் அண்ட் எக்கனாமிக்கலி சவுண்ட் மேனர். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, சொசைட்டி நம்மளோட சமூகம் அப்படிங்கிறது சுதந்திரமாகவும், அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷனலாகவும், அது மாதிரி தன்னிச்சையாக என்ன பண்ணுமா, பொருளாதார ரீதியாக என்ன பண்ணணுமா இருக்கணும், கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதோட 17 சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ், அதாவது சிறப்பியல்புகள்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் இந்தியாவோட சிறப்பியல்புகள். அதுபடி முடிஞ்சிருச்சு. ஓகே, சிறப்பியல்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. நம்ம அஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இது வந்து இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சில கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எக்ஸாம்பிள் இது அதிக அளவில் கேட்டதில்லை. பட் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபுல்லாக பார்க்கலனா கூட அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, என்னென்ன யாரெல்லாம் என்ன குறை கூறியிருக்காங்க, குறை சொல்லுதல், அது மாதிரி. ஓகேங்களா? அது மாதிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏ பேரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கடன் வாங்கிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்க தேவையில்லை. பட் ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். கடன் வாங்கிய ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஓகே இது ஒரிஜினலாக என்ன பண்ணுது, நிறைய பேர்கிட்ட பேக் ஆஃப் பாரோயிங்ஸ், அதாவது கடன் வாங்கின கடன் மூட்டை மாதிரி இருக்குது. அடுத்து போச் கான்ஸ்டியூஷன், இந்த வேர்டு வந்து புதுசாக இருக்கும் உங்களுக்கு, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பல்வேறு இடத்துல வாங்கின ஒரு கலவையான குழப்பமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு குழம்புல வந்து பீன்ஸு, கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக போட்டு எல்லாத்துக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது. பட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துருக்கிறதுனால எதோட சிறப்புமே தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போச் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னா வந்து குழப்பமான, கலவையான, எல்லாம் ஒன்று கலந்தது மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பேட்ச் ஒர்க் அப்படின்னாக்கா, அங்கேருந்து இங்கேருந்தா எடுத்து போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. அதாவது பேரோட கான்ஸ்டியூஷனா எல்லா கண்ட்ரிலேருந்து கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க, கடன் வாங்கி ஒன்றா சேர்த்து போட்டு ஒட்டி அதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு கலவையாக பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் காப்பி ஆஃப் த 1935 ஆக்ட். நம்ம அங்கேயே பார்த்தோம், கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல என்ன பண்ணிருக்காங்க வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். அது என்ன சொல்றாங்கன்னா, அதை அப்படியே கார்பன் காப்பி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அதோட கார்பன் காப்பி அப்படின்னா அதோட திருத்தப்பட்ட வடிவம் தான் சொல்றாங்க நம்ம அரசியலமைப்பு அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்றாங்க. அண்ட் அடுத்து அன் இண்டியன் ஆர் ஆன்டி இண்டியன். இப்போ நமக்கு இந்த ஆன்டி இண்டியன் இந்த வேர்டு வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கமா இருக்கு. பட் ஆனால் அந்த டைம்ல சொல்லியிருக்காங்க ஆன்டி இண்டியன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட அரசியல் அந்த கலாச்சாரம், நம்ம இந்தியாவோட வந்து ஸ்பிரிட், அந்த உண்மைத்தன்மை அப்படின்னா ஒரு ஆன்மா, இதெல்லாம் என்ன பண்ணிச்சு நம்மளோட கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது நமக்கு ஒத்து வரல, ஆன்டி இண்டியன் மாதிரி இருக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்லுது. ஓகேங்களா, அடுத்து அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது அன்காந்தியன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காந்திய கொள்கைகள், அதாவது மகாத்மா காந்தியோட சில கொள்கைகள் இருக்கும் இல்லையா, கிராமப்புறத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதாவது குடிசை தொழில்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அவரோட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது என்ன பண்ணுவாங்கன்னா அது கூட மேட்ச் ஆகல, அது கூட வந்து இன்கார்பரேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர். ஓகேங்களா, அடுத்து இது பார்த்தாச்சு எலிஃபென்ட் சைஸ். இது வந்து ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, மிகப்பெரிய உலகத்திலேயே எழுதப்பட்ட அசம்பிளி மிக நீளமானது அப்படின்ற மாதிரி பார்த்தோம், மிக பெரியதுங்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேனா, இது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப டீடைல்டா இருக்கு, தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, பெரிய பல்கா இருக்கு, தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கு, அன்னெசரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், அதாவது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன், இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமா இருக்கு. அந்த ரொம்ப வந்து அந்த வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய, நாம காமன் மேன்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு அது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இதோட கிரிட்டிசிசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜராக சில கிரிட்டிக்கு அவங்க யார் என்ன என்ன ஆர்குமெண்ட் பண்ணாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பிஆர் அம்பேத்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அரசியலமைப்பு வந்து கடன் வாங்கின அரசியலமைப்புங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா, அந்த கடன் வாங்கின நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, ஃபோக்கஸ்ட் ஆன் சூட்டபிலிட்டி டு த இந்தியன் கண்டிஷன்ஸ். அதாவது என்ன சொன்னா, கடன் வாங்கணும்னு நீங்கள் சொல்றீங்க, நான் எப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாக்கா, இல்லை உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் நம்ம இந்தியாவோட எப்படி பொருந்துது, இந்தியாவோட நிலைமைக்கு அது எப்படி பொருந்தாதா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன் அப்படின்னு என்ன சொல்றாரு. அந்த கடன் வாங்கின அரசியலமைப்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இவரோட பதிலடி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, அடுத்து இவர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காரு, என் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் க்ளோஸ் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட், அதாவது 1935 அந்த சட்டம் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதோட க்ளோஸ் காப்பி அப்படின்னு இருக்கிறார் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. அடுத்த சார் ஐஓ ஜென்னிங்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிரைவ்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த 1938 ஆக்ட். இவரும் அதை தான் சொல்றாரு, அங்கேருந்து அப்படியே டேரக்டாக எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து கே ஹனுமந்தையா என்ன சொல்லியிருக்காரு, மியூசிக் ஆஃப் அன் இங்கிலீஷ் பேண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் வீணா சித்தார். அதாவது ஒரு ஆங்கில இசைக்குழுவின் கச்சேரி மாதிரி இருக்கு, அதாவது நம்மளோட வீணா சித்தாரை விட ஆங்கில இசைக்குழுவின் கச்சேரி மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, நம்ம இந்தியன் கல்ச்சரை விட, இந்தியன் மியூசிக்கை விட ஆங்கிலேய கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது சில டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மியூசிக் அப்புறம் இங்கிலீஷ் பேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்காந்தியன் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லியிருக்காங்க, ஹனுமந்தையாவும் டி பிரகாஷும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கிராம குடியரசு அப்படிங்கிற மாடல் வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் கேட்டதில்ல, பட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, எலிஃபென்ட் சைஸாக இருக்குது அப்படின்னா சார் ஐஓ ஜென்னிங்கும் ஹெச்வி காமத் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப எக்ஸசிவ் டீட்டெயிலாக இருக்குது, வேர்ல்டுலேயே பல்கியஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லாயர்ஸ் பேரடைஸ், நம்ம வழக்கறிஞர்கள் அவங்களோட வந்து சொர்க்கம், வழக்கறிஞர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, ஐஓ ஜென்னிங்ஸ் சொல்லியிருக்காரு, தேஷ்முக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் லீகல் லாங்குவேஜ் என்கரேஜஸ் லிட்டிகேஷன்ஸ், அதாவது அப்படின்னா தேவையில்லாத வழக்குகள் போகிறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபீச்சர்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து மேக்ஸிமம் டேரக்ட் கொஸ்டின்ஸ் வரது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ராப்பராக நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, பை கைஸ்.